ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து முடிந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றதே தமிழ்நாடு முழுக்க கணக்கிட்டால் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு தான். அதனால சின்ன சின்ன சக்திகள் வருமானாலும் அதை வாரி அணைத்து கொண்டு தம்பி தேஜஸ்வி அவர்களையெல்லாம் அணைத்து கொண்டு போயிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அது மாதிரி வடபுலத்தில் ஓரளவிற்கு செல்வாக்கு பெற்ற கட்சி ஆம் ஆத்மி. அந்த கட்சியையும் கூட தன்னுடைய கூட்டணியில் அவர் சேர்த்துருக்கணும். ஆகவே சின்ன சின்ன சக்திகளை சேர்த்துருந்தா இன்னைக்கும் இதில் என்ன அதிசயம்னா, நடந்து முடிந்த தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கிய கட்சி ராஷ்டிரிய ஜனதா 23% வாங்கி. ஆமாம். அப்போ இவங்களையெல்லாம் சேர்த்துருந்தா இந்த பின்னடை வந்திருக்காது. நான் இப்போ என்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு தம்பிகிட்ட கேட்டிருக்கேன், ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன மார்ஜின், இதில் பெரிய வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது பிஜேபிக்கு. கேட்டிங்களா? அந்த ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை பார்க்கும் பொழுது தெரியும். இன்னும் அந்த லாலுவினுடைய இன்னொரு மகன், இவருக்கு மூத்தவன் நினைக்கிறேன், அவன் ஒரு தொகுதியில் போய் நிற்கிறார். இதை லாலு குடும்பமே கட்டுப்படுத்த முடியலன்னா எனக்கு இந்த கொடுமை எந்த கோவிலில் போய் சொல்கிறது? இப்போ லாலு பிரசாத்தினுடைய மகள் நான் பொது வாழ்வில் இருந்து விலகிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாம் தேஜஸ்விக்கு முன்னால் இருக்கிற சவால். அதனால் தனிப்பெரும்பான்மைங்கிற பொழுது தேஜஸ்வி முதல் இடத்தில் இருக்கிறார். என்னை கேட்டால் அடுத்த தடவை அவருடைய ஆட்சி பீகாரில் மலரும். இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்ல முடியாது.